Hi friends, Assalamu alaikum. Welcome to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்கள் இன்றைக்கி Farhani's Kitchenல Rulan Toffee எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்க்குறதோட இன்னும் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களோட Farhani's Kitchen யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். அப்போது உங்களுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எலுமாவும். எங்கள்கிட்ட செமோலினா டொஃபியை செஞ்சு கொள்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திக்கிறேன், தண்ணி எடுத்திக்கிறேன், லைட்டாக வறுத்து கொண்ட ருலான் எடுத்திக்கிறேன், கண்டென்ஸ் மில்க், ஆரஞ்சு கலர் கலரின், காஜு, பட்டர், உப்பு, ஏலக்காய்த்தூள், சீனி இவ்வளோ தான் நான் எடுத்திக்கிறேன். வாங்க நாங்கள் இந்த ருலான் டொஃபி எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட ருலான் டொஃபியை செஞ்சு போடுறதுக்கு ட்ரே ஒன்று எடுத்து அதில் நல்லா பட்டரை பூசி எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நாங்கள் இந்த ருலான் டொஃபியை வெட்டுறதுக்கு எடுக்கிற கத்திக்கும் கொஞ்சம் பட்டரை பூசி எடுத்துக்கொள்ளணும். எங்கள்கிட்ட ருலான் டொஃபியை செஞ்சு கொள்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்து அதில் நான் சின்ன மில்க் மேட் டின்னோட உடச்சி ஊற்றி கொள்கிறேன். அதுக்கே நான் 150 கிராம் சீனியும் ஆட் பண்ணி கொள்கிறேன். கண்டென்ஸ் மில்கையும் சீனியையும் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சீனி மிக்ஸின் கொஞ்சம் நல்லா திக்காவி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் 4-5 ஏலக்காய் எடுத்து அதை தூள் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் கஜு கொஞ்சம் எடுத்து அதை சின்னதாக வெட்டி அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமான அளவு கஜு எடுத்து வெட்டி எடுத்துக்கொள்ளும். இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி 2 ட்ரிப்புக்கு ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட சீனி மிக்ஸின் கொஞ்சம் நல்லா கொதித்து திக்காவி வரும் வரைக்கும் நாங்கள் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நிப்பட்டாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்படி இது கொஞ்சம் நல்லா கொதித்து திக்காவி கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் 1½ டீஸ்பூன் வெனிலாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா திக்காவி கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கே 2 drops ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரினும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விலங்கு தைக்கும் எங்கள்கிட்ட சீனி மிக்ஸின் நல்லா திக்காவி கொண்டு வருவது. இப்போ நான் இதுக்கு 600 கிராம் வறுத்த ருலான் எடுத்திக்கிறேன். நாங்கள் நார்மலாக வறுக்கிற மாதிரி கொஞ்சம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துட்டு அதை நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ருலான் எல்லாத்தையும் போட்டு கட்டி ஆகாமல் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதை கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே 1½ டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இன்னும் 2 drops நான் ஃபுட் கலரின் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு கொஞ்சம் கலர் போதாத மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு கலர் கூடையாக ஒன்றுமெண்டா நீங்கள் கொஞ்சம் கலர் கூடையாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கலரை கொஞ்சம் குறைச்சி போட்டு செஞ்சுக்கொள்ளே மேலும்.
கலரினையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி எங்களோட கலரின் எல்லாம் நல்லா எங்களோட செமோலினால் எல்லாம் பட்டு மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு நாங்கள் இதை போய் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்குது ஐக்கியம் எங்களோட கலரின் எல்லாம் நல்லா செமோலினாவோட மிக்ஸ் ஆகி எங்களோட சட்டியிலே ஒட்டாமல் எங்களோட இந்த மிக்ஸின் நல்லா இதாக வந்திருக்குது. நான் இப்போ இதை இன்னொரு 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றுக்கு நல்லா ஒட்டி இதாக வரப்போக்கலை நாங்கள் இதில் பதத்தை பார்க்குறதுக்கு இதால் கொஞ்சம் நாங்கள் கையில் எடுத்து பார்க்கணும். கையில் எடுத்து இப்படி போல் பண்ணி பாருங்கள். போல் பண்ணி பார்க்க போகல கையில் ஒட்டாத மாதிரிக்கு வருவதுண்டா எங்கள்கிட்ட இதில் பதம் சரி. அப்படி இல்லாட்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் கையில் ஒட்டாமல் நல்லா இதாக வருவதுண்டா எங்களோட பதம் சரி. எங்களுக்கு அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ளிடலும். இப்போ எங்களோட செமோலினா டொஃபியோட பதம் சரியாகிட்டது. நான் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி செஞ்சு கொண்டு எங்கள்கிட்ட ருலான் டொஃபி மிக்ஸினை நாங்கள் பட்டர் பூசிக்கொண்டு எங்களோட தட்டில் போட்டு இதுக்கும் நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இப்படி செஞ்சு கொண்டு எங்கள்கிட்ட ருலான் டொஃபியை நான் சூடோட எங்களுக்கு தேவையான சைஸுக்கு தேவையான டிசைனுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட இந்த ருலான் டொஃபியை நான் பாக்ஸ் ஷேப்புக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எங்கள்கிட்ட இந்த ருலான் டொஃபி கொஞ்சம் சூடாக இருக்குது. நாங்கள் இது கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சு எடுத்துக்கொள்ளணும். ஆறினத்துக்கு பிறகு பார்ப்போம் இதை எப்படி நாங்கள் கழட்டி எடுக்கிறேன்ட்டு. இப்போ எங்கள்கிட்ட இந்த ருலான் டொஃபி நல்லா ஆறிக்குது. நான் இதை மார்க் பண்ணினதுக்கு மேலால் கட் பண்ணி துண்டு வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள் இதை இப்படி நல்லா பசந்தாக எங்களுக்கு கட் பண்ணி துண்டு வெட்டி எடுத்துக்கொள்ளும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ருலான் டொஃபி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு கொள்றதுக்கு இயலும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு விருப்பமான கலரில் விருப்பமான ஷேப்புக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த ருலான் டொஃபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிற ஹஜ் பெருநாள் ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் இந்த ருலான் டொஃபி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே ஆட்டம் இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும்.